ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ரகுராம் ராஜன் மீதான விமர்சனங்கள் தமக்கு மிகுந்த மன வலியை ஏற்படுத்தியிருப்பதாக அவருடைய தந்தை கோவிந்தராஜன் தெரிவித்திருக்கிறார். ராஜன் மீதான விமர்சனங்கள் மீது மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பதவியில் அவர் நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கோவிந்தராஜன் தெரிவித்தார். ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அரசு உளவுத்துறை அதிகாரியான கோவிந்தராஜன் தற்போது அவருடைய மனைவி மைதிலியோடு சென்னை அடையாறில் வசித்து வருகிறார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அரசை வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, ராஜன் தேசப்பற்றில் யாருக்கும் சளைத்தவர் அல்ல என்றும் அவர் மீதான விமர்சனங்களை அவருக்கு இழக்கும் அநீதியாக பார்ப்பதாகவும் கூறியிருந்தார். ராஜனின் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதவிக்காலம் வருகிற செப்டம்பர் 4ஆம் தேதி முடிவடைய இருக்கும் நிலையில் அந்த பதவியில் நீடிக்க தாம் விரும்பவில்லை என்று அவர் 2 வாரங்களுக்கு முன்பாகவே கூறியிருந்தார்.